வணக்கம் ஃபேன்ஸ், இது பிரசாங்கட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய வீடியோவில் 2024ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமான அமரன் படத்தை பற்றி ஒரு முழு தகவலும் 28 நாட்களில் இப்படம் உலகில் எவ்வளவு சாதனை பண்ணியிருக்குன்னு பார்க்க தான் போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பேசவும் போகிறோம். மறக்காமல் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள. அமரன் படம் 2024ஆம் ஆண்டு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு மைல்கல்லாக அமைஞ்சிருக்கு. மேஜர் முகுந்த் வரதராஜனின் உண்மை வாழ்க்கை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட இந்த படம் நம்ம சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிக்க உலகநாயகன் கமலஹாசன் தயாரிப்பாளராகவும் ராஜ்குமார் பெரியசாமி இயக்குநராகவும் பணியாற்றியிருக்கு. இந்த படத்தில் சாய் பல்லவி கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் ஒரு சூப்பர் ஹிட் பாடல்கள் கொடுத்து படத்தின் வெற்றியை மேலும் உயர்த்தியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். குறிப்பாக தேசத்தின் தேவி பாடலுக்கு ரசிகர் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பும் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த படம் எவ்வளோ வசூல் செஞ்சிருக்கு தெரியுமா காய்ஸ்? அமரன் படத்தில் முதல் நாள் ரிலீஸிலேயே மிகப்பெரிய வரவேற்புடன் தொடங்கியது. முதல் 3 நாட்களில் இப்படம் 100 கோடியை தாண்டி, இதோடு மட்டுமல்லாமல் 10 நாட்களில் இப்படம் மொத்த வசூல் 200 கோடியும் தாண்டியது. இப்படம் வெறும் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் ஒரு ஃபேன் இந்தியா படமாக ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கு. அமெரிக்கா, யூரோப், மிடில் ஈஸ்ட் போன்ற வெளிநாடுகளிலும் பெரும் வசூல் செஞ்சிருக்கு. நண்பர்களே, அமரன் படம் தற்போது 28 நாட்களில் 321 கோடிக்கு மேல் வசூல் செய்திருக்கிறது. இது வெறும் சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த வெற்றி தமிழில் மட்டுமில்லாமல் பல மொழிகளிலும் ரிலீஸ் செய்யப்பட்டதாலும் எல்லா தரப்பு ரசிகர்களின் ஆதரவையும் பெற்றிருக்கு. இது மட்டும் இல்லை காய்ஸ், இவ்வளவு குறுகிய காலத்தில் ஒரு 300 கோடியை தாண்டிய மிகச்சிறந்த படங்களில் தமிழ் படங்களில் அமரும் ஒன்றுதான். சிவகார்த்தியின் கரியல் இது அவரது திரையுலக வாழ்க்கையிலும் மிகப்பெரிய திருப்பமாக அமைஞ்சிருக்கு. அவர் இதுவரை நடித்து வந்த படங்களில் அதிக வசூல் செய்த படம் அமரன் தான். சிவகார்த்திகேயன் இமேஜ், அவரது நடிப்பு, படத்தின் சூழ்நிலை, கதை, இயக்கம், இசை, இந்த எல்லா விஷயங்களிலும் சேர்ந்து அமரன் படத்தை தமிழ் சினிமாவில் இதுவரை இல்லாத சாதனை படைக்கும் என படமாகவும் மாறியிருக்குது. இந்த வெற்றிக்கு காரணமான முக்கிய பங்காளிகளை மறக்க முடியுமா காய்ஸ்? முதல் காரணம் கமலஹாசன் சாரின் தயாரிப்பு, அடுத்து இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமியின் மாஸ் கதையை சொல்லல், அதோடு சாய் பல்லவியின் அருமையான நடிப்பு, ஜிவி பிரகாஷின் அருமையான மியூசிக் என சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமாக இது ஒரு முழு டீம் எஃபெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அமரன் படத்தை பார்த்து ரசிகர்கள் வெளிப்படுத்திய பாசிட்டிவ் கருத்துக்கள் தான் சமூக ஊடகங்கள் வைரலாக பரவி படத்தை ஒரு பலரிடம் விரைவாக கொண்டு சேர்த்தது. இந்திய இராணுவத்தை மையமாக வைத்த கதைக்களம் உணர்வுபூர்வமாக இருந்தது. சிவகார்த்திகேயன் மற்ற மாதிரியான ஹீரோவாக மாறியிருக்கிறார் என்று ரசிகர்கள் பலரும் கூறி வருகிறார்கள். இப்படியான ஒரு மிகப்பெரிய வெற்றி தமிழ் சினிமாவை புதிய உச்சிக்கு கொண்டு செல்கின்றது காய்ஸ். நம்ம சிவகார்த்திகேயன் அடுத்து வரும் படங்களில் தல ரசிகர்கள் மட்டுமில்லாமல் தளபதி ரசிகர்களும் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அமரன் படம் எப்படி இருந்துச்சு? இப்படத்தின் வெற்றி குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. மற்றவங்களும் இந்த தகவலை தெரிஞ்சுக்கும்படி நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் நம்ம பிரசாங்கட் சேனலில் மேலும் மேலும் தகவலும் டாப் அப்டேட்களும் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசாந்த்.